நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. செல்போனில் பேசிக்கொண்டே தாசில்தார் அலுவலகம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த பேட்மிண்டன் பயிற்சியாளர் ஆட்டோவில் காத்திருந்த 4 பேர் கொண்ட கும்பல் ஓட ஓட பேட்மிண்டன் பயிற்சியாளரை அரிவாளால் வெட்டி கொன்று போட்ட கொடூரம். பட்டப்பகலில் பேட்மிண்டன் பயிற்சியாளரை வெட்டி போட்ட கும்பல் யார்? கொலைவெறிக்கு என்ன காரணம்? அம்பத்தூர் தாசில்தார் அலுவலகம் பக்கத்துல செல்போன்ல பேசிக்கிட்டே ஒரு இளைஞர் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ சாலையோரமா ஆட்டோவில் காத்துட்டு இருந்த 4 பேர் அந்த இளைஞரை அரிவாளால தலை, முகம், கழுத்துன்னு பல இடங்கள்ல சரமாரியா வெட்டியிருக்காங்க. தப்பி ஓட பார்த்த அந்த இளைஞரை விரட்டி வெட்டி போட்டுட்டு வந்த ஆட்டோலையே 4 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியான அந்த வழியா போன மக்கள் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த இளைஞரை மீட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயும் காப்பாற்ற முடியல. அடுத்து கொலை நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணின போலீசார் கொலை செய்யப்பட்ட இளைஞர் யாரு, கொலை செஞ்ச கும்பல் யாரு, கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க விசாரணையில் இறங்கியிருக்காங்க. அதுல கொலை செய்யப்பட்ட இளைஞர் டீச்சர்ஸ் காலனியை சேர்ந்த தினேஷ் பாபு அப்படிங்கிறதும் பேட்மிண்டன் பயிற்சியாளராக இருந்ததும் தெரிய வந்திருக்கு. அதோட தன்னோட அப்பா பிசினஸான கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகளையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காரு தினேஷ் பாபு. அடுத்து தினேஷோட மனைவி, பெற்றோர், அண்ணன், தம்பிகள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். தினேஷுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல யார் கூடயாவது தொழில் போட்டி இருக்குதான்னு கேட்டப்ப சில உண்மைகள் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிற தினேஷுக்கு பேட்மிண்டன் பயிற்சிக்கு வந்த ஒரு பொண்ணு கூட நட்பு ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பு நாளடைவில் காதலா மாறி இருக்கு. பேட்மிண்டன் பயிற்சிக்கு போன அந்த பொண்ணு ஒரு நாள் தன்னோட மொபைல் போனை மறந்து வீட்டிலேயே வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ பொண்ணோட மொபைலை எடுத்து யதார்த்தமா பார்த்த தாய் அதிர்ச்சி ஆயிருக்காங்க. காரணம், தன் பொண்ணுகிட்ட தினேஷ் பாபு காதல் மொழி பேசியிருக்கிற மெசேஜ்கள், போட்டோக்கள் இருந்திருக்கு. பயிற்சி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட தினேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணமாகி 2 பிள்ளைகள் இருக்காங்க, அதனால அவங்கிட்ட பேசுறத நிறுத்திருன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தினேஷ்க்கு ஃபோன் பண்ணின அந்த பொண்ணோட தாய், ஏற்கனவே திருமணமாகி குழந்தைகள் இருக்கிற நீ என் பொண்ணு மனசுல வீணா ஆசையை வளர்க்க வேண்டாம், அவளுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குதுன்னு கண்டிச்சதோட அடுத்து மகளையும் பேட்மிண்டன் பயிற்சிக்கு அனுப்பல. ஆனாலும் தினேஷும் அந்த பொண்ணும் செல்போன்ல தொடர்ந்து பேசிட்டே தான் இருந்ததா தெரியுது. அதனால கோபமான பொண்ணோட தாய் தன் சொந்த பந்தங்களை அழைச்சிட்டு போய் தினேஷோட வீட்டுக்கே போய் கண்டிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அமைதியா இருந்த தினேஷும் அந்த பொண்ணும் மீண்டும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இனி வெறும் பேச்சு வேலைக்காகாதுன்னு முடிவு பண்ண பொண்ணோட சொந்தக்காரங்க சில மாசத்துக்கு முன்னால அடியாட்களை வச்சு தினேஷை கட்ட கம்பால அடிச்சு துவைச்சிருக்காங்க. அப்போ தப்பிச்சோம் பிழைச்சோன்னு தலைதெறிக்க ஓடி வந்து தன்னோட உயிரை தக்க வச்சிருக்கிறாரு தினேஷ். இந்த சம்பவம் நடந்து சில மாசம் தான் இருக்கும். இதுக்கு இடையில தான் தாசில்தார் அலுவலகம் பக்கத்துல நடந்து போயிட்டே இருந்த தினேஷை 4 பேர் சேர்ந்து வெட்டி கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிருக்காங்க. அதனால அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தான் தினேஷை கொண்டு போட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறதா உறவினர்கள் தரப்புல சொல்லப்படுது. இதுக்கிடையில கொலை பண்ணின கும்பல்ல 2 பேரை மடக்கி பிடிச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க போலீஸ். அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்களா, இல்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் போட்டியில யாராவது கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துல விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நிகழ்தகவு.